ஹாய் மக்களே, வெல்கம் பேக் அவர் சேனல். சீரக சம்பா ரைஸ் வச்சு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு இதில் பார்த்துடலாமா. அது 1/4 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் குக்கரில் வச்சு அது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 கப் தண்ணி விட்டு ஒரு 10 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. நீங்கள் கறி எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. நான் 10 விசில் விட்டேன். அண்ட் இதுக்கப்புறமா ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த மசாலா தான் இந்த மட்டன் பிரியாணியோட கேம் சேஞ்சர். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ண பார்த்தலாமா. 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா அண்ட் 4 கிராம்பு, 1 பட்டை, 4 ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா பவுட்ரு பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. கம்மி குவான்டிட்டியில் இருக்கும்போது உங்களோட இதில் வந்து அரைப்படலை அப்படின்னா நீங்கள் அதிக குவான்டிட்டியில் எடுத்து நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னோட வந்து அரைப்பட்டனால இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வர மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு குக்கர் வச்சு அதில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அது கூட பட்டை, ஏலக்காய், கிராம்பு, நட்சத்திர சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 2 நீள்வாக்கில் வெட்டின பச்சை மிளகா, 4 பெரிய சைஸ் வெங்காயம். ஏன்னா பிரியாணிக்கு வந்து வெங்காயம் வந்து அதிகமாக இருந்தால் தான் அதோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அந்த ப்ரௌன் கலர் வரும்போது தான் அந்த பிரியாணியோட டேஸ்ட்டே வந்து நல்லாயிருக்கும். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. தக்காளி தான் சின்னதாக இருக்குன்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு தக்காளி அதிகமாக இருந்தால் பிரியாணி டேஸ்ட் நல்லா இருக்காது. இது வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இருக்கணும் இந்த தக்காளி. அந்த அளவுக்கு வந்து நீங்கள் வதக்கிக்கணும். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா. கொத்தமல்லி வந்து நல்லா நறுக்கி எடுத்துக்கோங்க. புதினா வந்து நீங்கள் நறுக்க வேண்டியதில்லை, அப்படியே போட்டுக்கலாம். இதோட பச்சை வாசனையும் போகணும். அதே சமயம் இந்த மசாலா வந்து இந்த கொத்தமல்லி கூடயும் புதினா கூடயும் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறமா தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ண அந்த பவுடரை வந்து போட போகிறோம். நான் அந்த 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் அதிக குவான்டிட்டியில் அரைச்சிருந்தாலும் பரவாயில்ல, 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதோட பச்சை வாசனையும் நல்லா போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் புளிக்காத தயிர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. புளிக்காத தயிர் விடணும். விட்டோடனே டக்குன்னு வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. நல்லா பிளெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஏன்னா சீக்கிரமாக வந்து இது திரிஞ்சிடும். நம்ம வந்து பிளெண்ட் பண்ணாமல் பொறுமையாக பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது வந்து திரிஞ்சிடும். இப்போ பிரியாணி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதே வேஸ்ட்டாக போயிடும். நல்லா அந்த மசாலா கூட ஆட் ஆகிடுச்சு. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா. ஏன்னா மட்டன் பிரியாணிக்கு என்னடா சிக்கன் மசாலா போடுறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. சிக்கன் மசாலா மட்டன் பிரியாணிக்கு போடும்போது அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ஒரு டேபிள் ஸ்பூன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும்போதே மிளகாத்தூள் போட்டிருக்கோம், அதனால் பார்த்தா போடணும். இப்போ நம்ம வேக வச்ச கறி எடுத்து இதுக்குள்ளே போட்டு அந்த மசாலா அந்த கறி கூட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இந்த கறி வேக வச்சோம்ல, அதில் வந்து தண்ணி மிச்சம் இருக்கும். 1 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு 2 கப் தண்ணி விடணும். அதே நீங்கள் எந்த கப்பில் ரைஸ் எடுத்திங்களோ அதே கப்பில் 2 கப் தண்ணி விடணும். நான் 2 கப் சீரக சம்பா ரைஸ் எடுத்தேன், 1/2 கிலோ. ஸோ நான் வந்து 4 கப் தண்ணி விடணும். இப்போ வந்து நான் கறி வேக வச்சதில் 2 கப் தண்ணி இருந்துச்சு. அது போக பேலன்ஸ் தண்ணி நான் நார்மல் தண்ணியை விட்டுக்கிட்டேன். மொத்தம் நான் 4 கப் தண்ணி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டேன். இது வந்து குக்கர் மூடி நம்ம உடனே போடக்கூடாது. இது கூட வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா ஒரு நெய்யும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தண்ணி வந்து நல்லா கொதித்து அந்த ரைஸ் வந்து நமக்கு தனியாக தெரியணும். இதில் தெரியுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி தனியாக தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் குக்கர் மூடி போட்டு விசில் போட்டு விட்டுருங்க. கரெக்டாக 10 நிமிஷம் டைமை சிம்மில் வச்சுக்கோங்க. அந்த 10 நிமிஷம் டைமில் வந்து விசில் வந்தாலும் ஓகே, வராட்டியும் ஓகே. ஆனால் கரெக்டாக 10 நிமிஷத்தில் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே அடி பிடிக்காது. நமக்கு பிரியாணி வந்து நல்லா உதிரியாக வந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேணும்னா லெமன் ஜூஸ் வந்து மேலே புழிஞ்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுருங்க. ஸோ இந்த சீரக சம்பா ரைஸ் கூட மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.